பெபிள்ஸ் தமிழ். புத்தக கண்காட்சி முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன எல்லாத்துக்குமே என்னென்னா சாப்பிடணும்னு தோணும். குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இங்கே கேட்ரிங் என்ன இருக்குன்னா அறுசுவை அரசு கேட்ரிங் சர்வீஸ் தான் நடத்திட்டு இருக்காங்க. இங்கே என்னென்ன சாப்பிட்றதுக்கு நம்ம என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேட்ரிங் சர்வீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கேயே என்னென்னா ஸ்நாக்ஸ் விற்றுட்ருக்காங்க. பருப்பு பொடி, ரசம் பொடி, சாம்பார் பொடி, இந்த மாதிரி விதவிதமான பொடிகள் விற்றுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிக்சரும் விற்றுட்ருக்காங்க. தேவைப்படுறவங்க இங்கேயே வாங்கிக்கலாம். இது இல்லாமல் ஆவக்காய் ஊறுகாய், இந்த மாதிரி விதவிதமான ஊறுகாய்களும் விற்றுட்ருக்காங்க. நெல்லிக்காய், ஆவக்காய், ஜூஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போட்டா, மஸ்க் மில்லன், ஆரஞ்ச், புதினா, வாட்டர்மெலன் ஜூஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் இருக்குது. அது இல்லாமல் ரெட் பாஸ்தாவும் இருக்குது. 2 பாஸ்தாவுமே விற்றுட்ருக்காங்க. அதாவது நேச்சுரல்ஸ் சீஸ் அப்ளை பண்ணி குழந்தைகளுக்காக அதுவும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்குது. இது என்னென்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா குழந்தைங்க எல்லாருமே லைக் பண்ணி வாங்கிட்டுருக்காங்க. இது என்னென்னா டொமேட்டோ பாஸ்தா. நல்லா ஒரு ஸ்மெல், அதாவது என்னென்னா குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பாவ் பாஜிக்கு ரெடியாக இருக்குது. இது தட்டை, வேர்க்கடலை, பேல்பூரி, பானிபூரி. அண்ணா என்னென்ன இருக்குது? இது என்ன வெஜ் பிரியாணிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி இருக்குது, தக்காளி சாதம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் நிறையா இருக்குது. அதாவது கூட்டு, குருமா, அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் சாதம், சாம்பார் சாதம், தக்காளி சாதம் எல்லாமே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. தேவைங்கிறவங்க இங்கே வாங்கி சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் தயிர் பச்சடி, மோர் மிளகாய், அப்பளம், இது எல்லாமே வெரைட்டி ரைஸ்க்கு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அறுசுவை கேட்ரிங்கில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக சாட் ஐட்டம்ஸ் இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சோலா பூரி அது ரெடி ஆகிட்டுருக்கு. அதாவது கிரேவி ரெடியாக இருக்குது. ஆர்டர் வந்துச்சுன்னா சோலா பூரி தராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு பரோட்டா, குருமா எல்லாமே ரெடியாக இருக்குது. பிளேட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆர்டர் வந்துச்சுன்னா கையோட வேகமாக செஞ்சு தராங்க. சட்னி 2 சட்னி இருக்குது. தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, அது மட்டும் இல்லாமல் சாம்பார். தோசையும் ரெடி பண்ணி தராங்க சூடாக. அதாவது என்னென்ன தோசை இருக்குது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் என்னென்ன தோசை பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். மசாலா தோசை, பொடி தோசை, கீ ரோஸ்ட்டு, ஆனியன் தோசை, ஆனியன் ஊத்தாப்பம், இதெல்லாமே சூடாக கொடுக்குறீங்க. ஆனியன் ரவா, அடை, எல்லா வகையான தோசைகளும் இருக்குது. அடையும் இருக்குது. அடைக்கு என்ன காம்பினேஷன் போடுறீங்க? அவியல். அவியல், அடை அவியல் காம்பினேஷன். சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, சமோசா. இது என்ன பஜ்ஜி? உருளைக்கிழங்கு, வெங்காய பஜ்ஜி. இதுதான் உருளைக்கிழங்கா? ஓகே, உருளைக்கிழங்கு. அது மட்டும் இல்லாமல் டீ, காஃபி எல்லாமே இருக்குது. ஃபுட் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? என்ன சாப்பிட்டீங்க? பாவ் பாஜி. டேஸ்ட் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டீங்களா? நீங்கள் சொல்லுங்கள் மேம், என்னென்ன எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குது. நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்க? காஃபியும் அந்த அத்தோ நல்லா இருக்குது.
டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா? சூப்பர். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டீங்களா? மேம் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்துச்சு. என்ன சாப்பிட்டீங்க? நான் காஃபி குடிச்சிங்களா? காஃபி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பர். தேங்க்யூ. எப்படி இருக்குங்க ஃபுட்டு? நல்லா இருக்குங்களா? என்ன ஆர்டர் பண்ணீங்க? வாழைக்காய் பஜ்ஜி. டேஸ்ட் எப்படி இருக்கும்? வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கு? நல்லா இருக்கு. அறுசுவை அரசு கேட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா அத்தோ வந்து நிறையா பேர் ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படி செய்கிறாங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றவங்ககிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு? இப்போ பேஜோ போடுறோம் மேடம். இது அத்தோ வெஜ் அத்தோ கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேஜோ போட்டுருக்கோம். கோஸ் போட்டுருக்கோம். கோஸ் ஆனியன். இது வந்து நாங்கள் பேஜோக்குன்னே அந்த அத்தோக்குன்னே வீட்லேயே மசாலா மிளகாத்தூள் மசாலா அத்தோ மசாலா போட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உடச்சக்கடலை பொட்டுக்கடலை பொடி, கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட்டுக்கிறாங்க. அடுத்து மல்லித்தலை. இது வந்து பூண்டு பொரிச்சு எண்ணெய் பூண்டு ஃப்ரை பண்ணி. ஆமாம், பூண்டு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. புளி கரைச்சி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறது அத்தோ நூடுல்ஸ். பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. லாஸ்ட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரைட் ஆனியன் வந்து மிக்ஸ் பண்ணி மேலே வச்சு டாப்பிங்கில் வச்சு கொடுக்குறாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு அத்தோ. இப்போ வந்து டாப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ஆனியன்ஸ். அவ்வளோதான், அத்தோ ரெடி. அத்தோ வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன, ஃப்ரைட் ஆனியன்ஸ், இது வந்து நூடுல்ஸ், இது கூட நிறையா மசாலா, ஆனியன், மல்லித்தலை நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக என்னென்னா அத்தோ மசாலான்னு ஆட் பண்ணியிருக்காங்க. இது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட போகிறேன். அத்தோனோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா பூண்டு ஆயில் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைட் ஆனியன்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மலாக பார்த்திங்கன்னா கடையில் பார்த்திங்கன்னா நான்வெஜ் அத்தோ தான் கிடைக்கும். இங்கே வந்து வெஜ் அத்தோ இருக்கிறதுனால டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட். எல்லாருமே இங்கே வந்தீங்கன்னா அத்தோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அறுசுவை அரசு கேட்ரிங்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறையா டைப்பில் வந்து ஹல்வா வந்து விற்றுட்ருக்காங்க. இது வந்து என்னென்ன டைப்புங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்ன, மாதுளம்பழ அல்வா இருக்குது, இளநீர் அல்வா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கருப்பட்டி அல்வா இருக்குது, வாட்டர்மெலன் அல்வா, இந்த மாதிரி நிறைய வகைகள் வந்து சொல்லிகிட்டே போகிறாரு. அதில் வந்து ஏதோ ஒன்று நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பைனாப்பிள் அல்வா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ்டு பேக்கில் வந்து சார் அல்வா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நான் சாப்பிட்டது வந்து பைனாப்பிள் அல்வா. அடுத்தது என்ன அல்வான்னு பார்க்கலாம். இது என்ன அல்வா? இது வந்து வாட்டர்மெலன், அந்த சீட்ஸோடு இருக்கும். வாட்டர்மெலன் சீட்ஸோடு வாட்டர்மெலன் அல்வா சீட்ஸோடு இருக்குது. நேச்சுரலாக இருக்குது. வாட்டர்மெலன் ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து வீட் அல்வா, முழுசாகவே கோதுமை நெய். இது பார்த்திங்கன்னா வீட் அல்வா, அதாவது முழு கோதுமை நெய், அதே மாதிரி என்ன தேங்காய் எண்ணெய். இந்த மூணும் வந்து அதாவது ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டோட்டலாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. இது வந்து கருப்பட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கருப்பட்டி அல்வா, இதுவும் பார்த்துக்கலாம் டேஸ்ட்டு. நான் வந்து 4 அல்வா வந்து சாப்பிட்டேன், 4 டேஸ்ட்டில். எல்லாமே என்னென்னா வித்தியாசமான சுவைகள் தான். அறுசுவை கேட்ரிங் வந்தீங்கன்னா அல்வா வந்து வெளியிலே கிடைக்குது, வரவங்க வந்து வாங்கி சாப்பிடலாம். வெளியில் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரெஷ் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதாவது என்ன, 20 ருபீஸ் தான் ஒரு பாக்கெட்டு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஊட்டி வரிக்கி இருக்குது. இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா செரி இருக்குது, தேன் மிட்டாய், சீரக மிட்டாய், இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்பைசஸ் இருக்குது, முந்திரி, பிளாக் கிரேப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லவங்கம், ஏலக்காய், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் தான். புக் ஃபேருக்கு வந்து விசிட் பண்ணுறவங்க கட்டாயம் இந்த இடத்தையும் விசிட் பண்ணிவிட்டு தேவையானதை வாங்கிட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பூண்டு அப்பளம், புதினா அப்பளம், தக்காளி அப்பளம், ஓமம் அப்பளம், சீரகம்,
மிளகு, பீட்ரூட், கேரட், சிகப்பு மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காய அப்பளம் அவைலபிளாக இருக்குது. புக் ஃபேர் போகிறவங்க இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம். பே பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் வந்து ஃபோன்பே வச்சுருக்காங்க. வாங்கிட்டு நம்ம இங்கேயே ஃபோன்பே பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பளம், ஊட்டி மிளகாய் பஜ்ஜி, காலிஃப்ளவர் பக்கோடா. இங்கே வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து காலிஃப்ளவர் பக்கோடா, மிளகாய் பஜ்ஜி. இது வந்து என்னென்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. அது மட்டும் இல்லாமல் டெல்லி அப்பளமும் இங்கே கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு பேக். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரெட் ஆம்லேட், வடை, கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, கருப்பட்டி கொழுக்கட்டை, ஸ்ப்ரிங் ரோல், புட்டு இங்கே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சத்துரண்டை, பணியாரம், புளி பணியாரம், இது எல்லாமே இங்கே கொடுத்துட்ருக்காங்க. கட்டை 2 பீஸ் 60 ரூபா. 60 ரூபா. ஓகே. கொழுக்கட்டை 70 ரூபா. கொழுக்கட்டை 70 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னா பணியாரம் இருக்குது, குழி பணியாரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சத்து இதென்ன வேர்க்கடலை உருண்டை 5 பீஸ் 70 ரூபா. 5 பீஸ் 70 ரூபா. வேர்க்கடலை உருண்டை 5 பீஸ் 70 ரூபா. ஸ்ப்ரிங் ரோல் இது வந்து இது என்னங்கம்மா? கட்லெட் 2 பீஸ் 60 ரூபா. கட்லெட் இங்கே விற்றுட்ருக்காங்க. 2 பீஸ் 60 ரூபா. புட்டு, பிடி கொழுக்கட்டை அதே மாதிரி 5 பீஸ் 70 ரூபா. 5 பீஸ் 70 ரூபாய்க்கு இங்கே கொடுக்குறாங்க. அதாவது புக் ஃபேர் முடிச்சுட்டு வரவங்க இங்கே வந்து வாங்கி சாப்பிடலாம். இங்கே நிறையா ஸ்வீட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் போலி இருக்குது, காரப்போலி இருக்குது, புட்டு இருக்குது. புத்தக கண்காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது வெளியில் வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டால் எதுன்னு பார்த்திங்கன்னா அறுசுவை அரசு கேட்டரர்ஸ் தான். இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது என்ன, தோசை, இட்லி, தோசையில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ரவா தோசை இருக்குது, அணியன் ஊத்தாப்பம், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். பூரியில் வந்து பார்த்திங்கன்னா சோளா பூரி இருக்குது, சாட் ஐட்டம்ஸ் இருக்குது. சாட் ஐட்டம்ஸில் பேல் பூரி, பானிபூரி, தஹி பூரி, இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. இங்கே ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா அத்தோ தான் வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட் பாஸ்தா, ஒயிட் பாஸ்தா, ஃப்ராங்கி, ஃப்ரெஷ் ஜூஸும் வந்து இங்கே கொடுக்குறாங்க. அதாவது புக் ஃபேர் முடிச்சுட்டு வந்துட்டு அறுசுவை கேட்டரர்ஸில் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எல்லாருமே சாப்பிட்டு போகலாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். பெபிள்ஸ் தமிழ்.